அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு திட்டங்களில் முதலமைச்சர் பெயர் படங்களுக்கு தடை விதித்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு முறையீடு செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். அரசினுடைய திட்டங்களில் முதலமைச்சர் பெயர் இடம்பெறுவதற்கும் அதே போன்று அரசினுடைய திட்டங்களில் முதலமைச்சர் படம் இடம்பெறுவதற்கும் தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கை வரும் புதன்கிழமை அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் மற்றும் அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அரசினுடைய நலத்திட்டங்களில் முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்தவும் அதே போன்று முதலமைச்சரின் புகைப்படங்களை பயன்படுத்தி திட்டங்கள் அறிவிக்கவும் தடை விதிக்க வேண்டும் என கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா தலைமையிலான அமர்வு அரசினுடைய திட்டங்களில் முதலமைச்சரின் பெயர் இடம்பெறுவதை நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார். அரசின் திட்டங்களில் முதலமைச்சரின் பெயர் இடம்பெறக்கூடாது எனவும் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவிற்கு எதிராக ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த உத்தரவை மாற்றி அமைக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. அதில் அரசின் திட்டங்களில் முதலமைச்சரின் பெயர் இடம்பெறக்கூடாது என்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி இன்று முதலமைச்சரின் தமிழ்நாடு அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் மற்றும் முகில் ரோத்தகி ஆகியோர் ஆஜராகி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் ஒரு முறையீட்டை ஒன்று செய்தனர். இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இது தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்யும் பட்சத்தில் வரும் புதன்கிழமை என்று மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்து விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.